முக்கிய செய்திகள். வாக்காளர் பெயரை நீக்க மோசடியாக பயன்படுத்தப்பட்ட 100 போலி சிம் கார்டுகள் விசாரணையில் அம்பலமானதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. பீகாரில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இந்தியா கூட்டணி 10 வாக்குறுதிகள். 50% இடஒதுக்கீடு உச்சவரம்பு நீக்கப்படும் என அறிவிப்பு. பீகாரில் 75 லட்சம் பெண்களின் வங்கிக் கணக்கில் 10,000 ரூபாய் செலுத்தும் திட்டம் நாளை காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்களை உள்ளடக்கிய கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா சென்னையில் இன்று நடைபெறுகிறது. கல்வி எழுச்சி கொண்டாட்ட நிகழ்ச்சி. நடிகர்கள் எஸ்.ஜே. சூர்யா, விக்ரம் பிரபு உள்ளிட்ட 90 பேருக்கு கலைமாமணி விருது அறிவிப்பு. எம்.எஸ். சுப்புலட்சுமி பெயரிலான சிறப்பு விருதுக்கு பாடகர் கே.ஜே. யேசுதாஸ் தேர்வு. வணக்கம். கர்நாடகாவில் ஆலந்து தொகுதியில் வாக்காளர் பெயர்களை நீக்குவதற்கு அளிக்கப்பட்ட 100 செல்போன் எண்கள் போலியான ஆவணங்கள் மூலம் பெறப்பட்டவை என்பது அம்பலமாகியுள்ளது. கர்நாடகாவில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடாக வாக்காளர் பலரின் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். ஆலந்து தொகுதியில் 254 வாக்குச்சாவடிகளிலும் 6000க்கும் மேற்பட்டோரின் பெயர்கள் 2023ஆம் ஆண்டு திட்டமிட்டு நீக்கப்பட்டிருப்பதாகவும் இது தொழில்நுட்ப கோளாறால் நடக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பாக சிஐடி விசாரணைக்கு கர்நாடக அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் வாக்காளர் பெயர்களை நீக்க ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கப்பட்டதும் இதற்காக 100 செல்போன் எண்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் சில விவரங்களை கர்நாடக போலீசார் கேட்டுள்ளனர். இதனிடையே தேர்தல் ஆணையம் இந்த விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. வாக்கு திருட்டு பிரச்சனையை தான் எழுப்பிய பிறகே புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கும் நீக்குவதற்கும் இ-சைன் என்ற அம்சத்தை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தி உள்ளது என்று திரு ராகுல் காந்தி தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் விமர்சித்துள்ளார். மேலும் தேர்தல் ஆணையம் எப்போது கர்நாடக சிஐடியிடம் ஆதாரங்களை கொடுக்க போகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இந்தியா கூட்டணியின் 10 வாக்குறுதிகளை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி வெளியிட்டுள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் குறித்த அறிவிப்பை விரைவில் தேர்தல் ஆணையம் வெளியிட உள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் அக்கட்சியின் செயற்குழு கூட்டம் பாட்னாவில் நேற்று நடைபெற்றது. கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்துவது மற்றும் வாக்கு திருட்டுக்கு எதிரான பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துவது தொடர்பாக 2 தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் பேசிய திரு ராகுல் காந்தி, நாடு முழுவதும் அரசியலமைப்பு சட்டம் தாக்கப்படுவதாகவும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவோம் என்றும் நாடாளுமன்றத்தில் பிரதமர் திரு மோடி முன்னிலையில் தான் கூறியதை சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் தலைவர் திரு கார்கே பேசுகையில், பீகாரை தொடர்ந்து நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மக்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க பெரும் சதி நடப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் திரு மோடியின் நண்பர்கள்தான் இந்தியாவை இன்று ஏராளமான பிரச்சனைகளில் சிக்க வைத்துள்ளார்கள் என்றும் விமர்சித்தார். காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தை தொடர்ந்து பாட்னாவில் நடைபெற்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு நீதி வழங்குவதற்கான உறுதிமொழி எடுக்கும் இந்தியா கூட்டணி கருத்தரங்கில் திரு ராகுல் காந்தி உரையாற்றினார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பீகார் அரசு எடுத்த கணக்கெடுப்பின்படி 36% மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருப்பது தெரிய வந்தும் 20 ஆண்டுகளாக ஆட்சியில் உள்ள திரு நிதிஷ்குமார் அவர்களுக்கு உரிய சலுகைகளை வழங்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். இந்த கருத்தரங்கில் 10 முக்கிய அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். அதில் இடஒதுக்கீடு உச்சவரம்பு 50% என்பது நீக்கப்படும் என்றும், சொந்த வீடு இல்லாத பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு வீடுகளை கட்டிக்கொள்ள நகர்ப்புறங்களில் 3 சென்ட் நிலமும் கிராமப்புறங்களில் 5 சென்ட் நிலமும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு இடஒதுக்கீட்டு முறை அமல்படுத்தப்படும் என்றும், உயர் அதிகாரம் கொண்ட இடஒதுக்கீட்டு ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்கப்படும் என்றும் இந்தியா கூட்டணி தெரிவித்துள்ளது. பட்டியலின மக்களுக்கு இருப்பது போல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் 75 லட்சம் பெண்களுக்கு 10,000 ரூபாய் நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை பிரதமர் திரு மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். பீகார் மாநிலத்தில் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்தில் தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்துள்ளது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் முதலமைச்சர் மகளிர் வேலைவாய்ப்பு திட்டத்தை பிரதமர் காணொலி வாயிலாக தொடங்கி வைக்க உள்ளார்.
இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த பெண்களுக்கு முதல் கட்டமாக தலா 10,000 ரூபாய் நேரடியாக அவர்களது வங்கி கணக்குகளில் செலுத்தப்பட உள்ளது. இதற்கான விழாவில் பங்கேற்கும் பிரதமர் திரு மோடி ஆன்லைன் மூலம் 7,500 கோடி ரூபாயை விடுவிப்பார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. பீகாரில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் 75 லட்சம் பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் வகையில் மத்திய பாஜக அரசு இந்த புதிய திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. இந்த திட்டத்தில் சேர இதுவரை லட்சக்கணக்கானோர் விண்ணப்பித்துள்ளனர். அரசு வழங்கும் 10,000 ரூபாய் தொகையை விவசாயம், கால்நடை வளர்ப்பு, கைவினைப் பொருட்கள் விற்பனை அல்லது வர்த்தகம் போன்ற சிறு வணிகங்களை தொடங்க பெண்கள் பயன்படுத்தலாம். இதில் வெற்றி பெற்றால் அடுத்த 6 மாதங்களுக்குள் அவர்களுக்கு மேலும் 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும். கிராமப்புற மற்றும் நகர்ப்புற ஏழை குடும்பங்களை இலக்காக கொண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட உள்ளது. நாடு முழுவதும் அடுத்த 5 ஆண்டுகளில் புதிதாக 75,000 மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் உருவாக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. உலக அளவில் கல்வி மற்றும் மருத்துவத் துறையில் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது. வெளிநாடுகளிலிருந்தும் சென்னைக்கு பலர் மருத்துவ சுற்றுலாவுக்காக வருகின்றனர். தமிழ்நாட்டில் MBBS படிப்பிற்கு மட்டும் 9,200 இடங்கள் உள்ளன. இந்தியாவில் சுமார் 780 அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மூலம் 1,18,000 MBBS இடங்கள் நிரப்பப்படுகின்றன. நாடு முழுவதும் மருத்துவ கல்வி மற்றும் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தும் விதமாக வரும் கல்வியாண்டில் மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 10,000 இடங்களை அதிகரிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதில் மத்திய மாநில அரசு மருத்துவக் கல்லூரிகள், முதுநிலை கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் கூடுதலாக 5,000 முதுநிலை இடங்களை அதிகரிக்கவும், அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 5,023 இளநிலை இடங்களை அதிகரிக்கவும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டங்களுக்காக 2025-26 ஆண்டு முதல் 2028-29 ஆண்டு வரையிலான காலகட்டத்திற்கு 15,034 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது. இவற்றில் மத்திய அரசின் பங்களிப்பு 10,303 கோடி ரூபாயாகவும், மாநில அரசின் பங்களிப்பு 4,731 கோடி ரூபாயாகவும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் சர்வதேச தரத்தில் மருத்துவ கல்வி மேம்படுத்தப்படும் என்றும், அடுத்த 5 ஆண்டுகளில் கூடுதலாக 75,000 மருத்துவ இடங்களை உருவாக்குவதே பிரதமர் திரு மோடியின் தொலைநோக்கு பார்வை என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திராவிட மாடல் அரசின் 7 திட்டங்களின் சாதனைகளை விளக்கும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவில் தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். திமுக ஆட்சியில் மாணவர்களின் நலனுக்காக பல்வேறு சாதனை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. அதில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் ஆகிய திட்டங்கள் இளைய சமுதாயத்தை அறிவிலும், ஆற்றலிலும், கல்வியிலும், தனித்திறமையிலும் முன்னேறிய சமுதாயமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது. இந்நிலையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற தலைப்பில் நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் உள்ளிட்ட 7 திட்டங்களை உள்ளடக்கிய சிறப்பு நிகழ்ச்சி இன்று மாலை சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறுகிறது. மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரை நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். சிறப்பு விருந்தினராக தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி பங்கேற்கிறார். இதில் தமிழ்நாடு அரசு கல்வியில் செய்த சாதனைகள், சிறப்புகள் குறித்து கொண்டாட்டம் நடைபெற உள்ளது. மேலும் நான் முதல்வன், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன் திட்ட பயனாளிகள், விளையாட்டு சாதனையாளர்கள், சிறப்பு குழந்தை சாதனையாளர்கள் பங்கேற்று தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள உள்ளனர். இதைத் தொடர்ந்து புதுமை பெண், தமிழ் புதல்வன் திட்டங்களின் விரிவாக்கமும் நடைபெற உள்ளது. இதனை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் ஊதியத்தை தீபாவளி போனஸாக வழங்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. துர்கா பூஜை, தசரா மற்றும் தீபாவளி பண்டிகையையொட்டி ஒவ்வொரு ஆண்டுக்கும் ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் பிரதமர் திரு மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் 78 நாட்கள் போனஸுக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ரயில்வே துறையில் 10,91,146 ரயில்வே ஊழியர்களுக்கு 1,866 கோடி ரூபாய் வரை போனஸ் வழங்கப்பட உள்ளது. இதன் மூலம் தண்டவாளம் பராமரிப்பாளர், லோகோ பைலட்டுகள், ரயில்வே மேலாளர்கள், ஸ்டேஷன் மாஸ்டர்கள், சூப்பர்வைசர்கள், தொழில்நுட்ப ஊழியர்கள் உட்பட மொத்தம் 11 லட்சம் பேர் பயனடைய உள்ளனர். கடந்த ஆண்டு மொத்தம் 11,72,240 ரயில்வே ஊழியர்களுக்கு 2,028 கோடி ரூபாய் போனஸ் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் என்றும்,
சுதந்திரமான பேச்சுரிமைக்கான அரசியலமைப்பு பாதுகாப்பு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கிடையாது என்று தெளிவுபடுத்தியுள்ள கர்நாடக உயர்நீதிமன்றம் எக்ஸ் சமூக வலைதளத்தின் மனுவை நிராகரித்துள்ளது. எக்ஸ் நிறுவனம் மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் பிரிவு 79(3)B மற்றும் சயோ போர்ட்டல் மூலம் வெளியிடப்பட்ட அரசாங்கத்தின் உள்ளடக்க நீக்குதல் ஆணைகளை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. இந்த வழக்கில் மத்திய அரசு அதிகாரிகள் தங்களின் விருப்பப்படி செயல்பட்டு உள்ளடக்கத்தை நீக்குவதற்கான ஆணைகளை வெளியிடுவதாக எக்ஸ் சமூக வலைதளம் குற்றம் சாட்டியுள்ளது. இதை எதிர்த்து எக்ஸ் போன்ற சமூக வலைதளங்கள் பேச்சு சுதந்திரத்தை கோர முடியாது என்று கூறி மத்திய அரசும் ஓர் அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி திரு நாகப்பிரசன்னா தலைமையிலான அமர்வு முன் நேற்று விசாரணைக்கு வந்தபோது எக்ஸ் நிறுவனம் இந்த நாட்டின் சட்டங்களுக்கு இணங்க வேண்டும், பிரிவு 19 கீழ் சுதந்திரமான பேச்சுரிமைக்கான அரசியலமைப்பு பாதுகாப்பு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அல்ல, இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே கிடைக்கும் என்று தீர்ப்பளித்தது. சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்துவது காலத்தின் தேவை, மேற்பார்வை இல்லாமல் மைக்ரோ பிளாக்கிங் தளங்கள் இந்தியாவில் செயல்பட அனுமதிக்கப்படாது என்று சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் சமூக ஊடக நிறுவனங்கள் இந்தியாவில் கட்டுப்பாடு இல்லாமல் செயல்பட அனுமதிக்க முடியாது என்றும் கூறினர். கட்டுப்பாடற்ற பேச்சு சட்டவிரோதத்திற்கு வழிவகுக்கும் என்றும் தெரிவித்த நீதிபதிகள் சட்டங்களை புறக்கணித்து இந்தியாவை ஒரு விளையாட்டு மைதானமாக கருத முடியாது என்றும் கூறி எக்ஸ் தளத்தின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். நடிகர்கள் திரு எஸ்.ஜே. சூர்யா, திரு விக்ரம் பிரபு, இசையமைப்பாளர் திரு அனிருத் உள்ளிட்ட 90 இயல் இசை நாடக கலைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் மூலம் பல்வேறு கலைப்பிரிவுகளை சேர்ந்த சிறந்த கலைஞர்களுக்கு ஆண்டுதோறும் கலைமாமணி விருது வழங்கப்படுகிறது. இந்நிலையில் 2021, 2022 மற்றும் 2023 ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருது பெறும் கலைஞர்களின் பெயர் பட்டியலை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அதன்படி 2021 ஆண்டிற்கான திரைப்பட துறையினருக்கான கலைமாமணி விருது நடிகர் திரு எஸ்.ஜே. சூர்யா, நடிகை சாய் பல்லவி, இயக்குனர் திரு லிங்குசாமி, ஸ்டண்ட் மாஸ்டர் திரு சூப்பர் சுப்பராயன் ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் என்னோட பயணித்த, என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கு, நடிகர்களுக்கு, அப்புறம் என்னுடைய நண்பர்களுக்கு, குடும்பம், என்னுடைய மிக முக்கியமான உலகம் மொத்தம் இருக்கிற நிறைய நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 2022 ஆண்டிற்கான திரைப்பட பிரிவில் கலைமாமணி விருது நடிகர் திரு விக்ரம் பிரபு, பாடலாசிரியர் திரு விவேகா, சின்னத்திரை நடிகை திருமதி காயத்ரி உள்ளிட்டோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2023 ஆண்டிற்கான திரைப்பட பிரிவில் நடிகர் திரு மணிகண்டன், இசையமைப்பாளர் திரு அனிருத், பாடகி ஸ்வேதா மோகன், நடன இயக்குனர் திரு சாண்டி, செய்தி தொடர்பாளர் திரு நிக்கில் முருகன் உள்ளிட்டோருக்கு கலைமாமணி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் அடுத்த மாதம் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் கலைமாமணி விருது வழங்கும் விழா நடைபெற உள்ளது. விருது பெறும் கலைஞர்களுக்கு தங்கப்பதக்கமும் விருது பட்டயமும் வழங்கப்படும். இதேபோல் பாரதியார் சிறப்பு விருது முனைவர் திரு முருகேச பாண்டியனுக்கும், எம்.எஸ். சுப்புலட்சுமி சிறப்பு விருது பாடகர் திரு கே.ஜே. ஏசுதாசுக்கும் வழங்கப்படுகிறது. பால சரஸ்வதி சிறப்பு விருது நாட்டிய கலைஞர் முத்துக்கண்ணம்மாளுக்கு வழங்கப்படுகிறது. சத்தியமங்கலம் அடுத்த காரப்பள்ளத்தில் குட்டியுடன் சாலைக்கு வந்த 3 யானைகள் கரும்பு ஏற்றி வந்த லாரியை மடக்கியதால் ஓட்டுநர்கள் அச்சமடைந்தனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட ஆசனூர் வனப்பகுதியில் யானைகள் அதிகம் காணப்படுகின்றன. தமிழகம் கர்நாடக மாநிலத்தை இணைக்கும் முக்கிய வழித்தடமான சத்தி மைசூரு தேசிய நெடுஞ்சாலை இந்த வனப்பகுதி வழியாக செல்கிறது. இந்நிலையில் நேற்று மாலை கரும்புகளை ஏற்றிச் சென்ற லாரி தமிழக கர்நாடக எல்லையான காரப்பள்ளம் சோதனை சாவடியை கடக்க முற்பட்ட போது திடீரென வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 3 யானைகள் லாரியை வழிமறித்தன. பின்னர் லாரியில் இருந்த கரும்புகளை உருவி யானைகள் உண்ணத் தொடங்கியதால் மற்ற வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களை ஓரமாக நிறுத்தி அமைதி காத்தனர். சுமார் அரை மணி நேரம் கரும்புகளை சுவைத்துவிட்டு சாவகாசமாக மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றதால் பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர். ஆயுத பூஜைக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் மணப்பாறையில் பொறி உற்பத்தி செய்யும் பணியில் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். அதிகாலையிலேயே எழுந்து பொறியின் தரத்தை உறுதி செய்யும் வகையில் பலவிதமான வழிமுறைகளை தொழிலாளர்கள் கடைபிடித்து உற்பத்தி செய்கின்றனர். உப்பு மற்றும் லேசான இனிப்பு சுவையுடன் தயாரிக்கப்படும் இந்த பொறி மொறுமொறுப்பு தன்மை கொண்டதாகும். சாதாரண நாட்களை விட ஆயுத பூஜைக்கு பொறி விற்பனை களை கட்டும் என்பதால் தயாரிப்பு பணிகள் விறுவிறுப்படைந்துள்ளன. அரிசி மற்றும் விறகின் விலை கடந்த ஆண்டை விட
விட இந்த ஆண்டு அதிகரித்து விட்டதாகவும் மூட்டை 530 ரூபாய்க்கு விற்பனையானால்தான் கட்டுப்படியாகும் என்று உற்பத்தியாளர்கள் கூறினர். அந்த 5 நாள் பாடம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது பொரியா உருவாக்கணும். அதை வாங்கி மக்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க மக்கள். பானிபூரி காலையில் போட்டுக்கலாம், இல்லைன்னா மசால் பொரி போட்டுக்கலாம், பொரி உருண்டை செஞ்சுக்கலாம், இல்லை காரப்பொரி செஞ்சுக்கலாம். இங்கு தயாரிக்கப்படும் பொரி திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது நாகை, புதுக்கோட்டை, கரூர், நாமக்கல், மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. ஆயுத பூஜைக்கு இன்னும் 6 நாட்களே உள்ள நிலையில் இந்த ஆண்டு எதிர்பார்த்த அளவில் ஆர்டர்கள் இன்னும் கிடைக்கவில்லை என பொரி உற்பத்தியாளர்கள் கூறினர். கடன் வாங்கி தொழில் நடத்தி வரும் நிலையில் இதுபோன்ற சிறு தொழில்களை ஊக்குவிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மரங்களை வளர்த்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி சிவகாசி பட்டாசு கடைகளில் அறிமுகப்படுத்தியுள்ள விதைப்பந்துகள் வாடிக்கையாளர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. மரம் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் விதைப்பந்துகள் வழங்கப்படும் புத்தி கையாளப்பட்டு வருகிறது. பட்டாசு விற்பனை நிலையங்களில் வாடிக்கையாளர்கள் ஆர்வமுடன் தங்களுக்கு பிடித்தமான பட்டாசு ரகங்களை தேர்ந்தெடுக்கும் போது விதைப்பந்துகள் அடங்கிய சிறிய பெட்டிகளும் அதனுடன் சேர்த்து வழங்கப்படுகிறது. தற்போது மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் சுற்றுச்சூழல் மாசுபடாமல் பாதுகாக்க விதைப்பந்துகள் உதவும் என்று பட்டாசு வியாபாரிகள் கூறினர். இந்த மக்கள்கிட்ட மரம் வளர்க்கணுன்ற எண்ணத்தை நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தணுன்றதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ குழந்தைங்க தீபாவளி முடிச்சு வெடி வெடிச்ச என்ன ஆர்வத்தில் இருக்காங்களோ அது முடிஞ்ச உடனே இந்த விதைப்பந்தை அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க சுற்றுப்புறங்களில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க நல்லபடியாக முளைச்சி வந்துடும். மரங்களை வளர்த்து பசுமையை பேணி காக்க அரசும் வலியுறுத்தி வரும் நிலையில் இந்த விதைப்பந்துகள் வாடிக்கையாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். பொதுமக்கள் மத்தியில் மரம் வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்த விதைப்பந்துகளை வழங்கி வருவதாக அவர்கள் கூறினர். மீண்டும் முக்கிய செய்திகள். கர்நாடகாவில் ஆலந்த் தொகுதியில் வாக்காளர் பெயர்களை நீக்குவதற்கு அளிக்கப்பட்ட 100 செல்போன் எண்கள் போலியான ஆவணங்கள் மூலம் பெறப்பட்டது அம்பலமாகியுள்ளது. பீகாரில் 75 லட்சம் பெண்களுக்கு 10,000 ரூபாய் நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை பிரதமர் திரு மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். திராவிட மாடல் அரசின் மாணவர்களுக்கான 7 திட்டங்களின் சாதனைகளை விளக்கும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா சென்னையில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.